நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா அடிப்படையா தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் பணம். பணம் இல்ல அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வாழவே முடியாது. சோ பணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. உங்களுக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பணத்தை அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல தினம் தினம் அதோட கஷ்டத்தையும் சரி, அதோட இன்பத்தையும் சரி நம்ம அனுபவிச்சுட்டே தான் வரும். சோ அப்படிப்பட்ட பணத்தை நம்ம எப்படி அடையிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எப்படி அடையிறது அப்படின்னும் போது பல வழிகள் இருக்கு பணத்தை அடையிறதுக்கு. அதுல ஒரு வழியானது தான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி நம்ம பணத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ட்ரேட் பண்ணி தான் நீங்க பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நான் ட்ரேட் பண்ணி தான் பணக்கார ஆக போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நான் எப்படி ட்ரேடிங்ல கரெக்டா போய் பணத்தை அடையிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும்ல. சோ இந்த கொஸ்டின் மார்க்குக்கு தான் இந்த வீடியோ ஆன்சரா இருக்க போகுது. சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங்க எப்படி கரெக்டா பண்றது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நான் உங்க எல்லாரையுமே ட்ரேடிங் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களோட முடிவு ட்ரேடிங்கா இருந்ததுன்னா இந்த 6 விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த 5000 ரூபாவை 41,000 கோடியா உங்களால மாத்தி காட்ட முடியுமா? அது எப்படிமா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேள்விக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இந்த கேள்வியை நீங்க எல்லாருமே யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் பண்றதுல அதுலயும் இந்த ஃபிஃப்த் நான் சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அம்மத்தா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்மத்தா வில்சன் சேனல். இப்போ நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது உங்ககிட்ட நான் ஒரு 5,000 rupees கொடுக்குறேன். அந்த ஒரு 5,000 rupees உங்களால 41,000 crores மாத்த முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இது எப்படி மாத்துறது? இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தன்னோட வாழ்க்கையில மாத்திருக்கவர் தான் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா அப்படின்னு சொல்றவர். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு டாப் 1 ட்ரேடரா இப்போ கரண்டா இருக்காரு. சோ ட்ரேடிங் பண்ற முக்காவாசி பேருக்கு இவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவர் தன்னோட வாழ்க்கையில ஒரு 5,000 ரூபாய் முதலீடா போட்டு இன்னைக்கு 41,000 கோடியை தன்னோட சொத்து மதிப்புல வச்சிருக்காரு. சோ இவர மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ட்ரேடிங் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் ஒரு ரோல் மாடலா எடுத்து நம்மளோட வாழ்க்கையில நம்மளுமே ஜெயிச்சு காட்டலாம். சோ இவரால பண்ண முடிஞ்சது அப்படின்னும் போது ஏன் நம்மளால பண்ண முடியாது? சோ அந்த ஒரு கான்பிடென்ட் இருந்தது அப்படின்னாலே நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். சோ இந்த ஒரு வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் அந்த 5 டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின். அதாவது நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். நீங்க எதுல முன்னேறனாலும் சரி, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சொத்து உங்களுக்கு இருந்தாலுமே சரி, அதெல்லாம் கட்டி காப்பாத்தணும்னா கூட உங்ககிட்ட டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். சோ ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது நீங்க கரெக்டா ட்ரேட் பண்ணணும். இப்போ ஒரு நாள் ட்ரேட் பண்றீங்க, நெக்ஸ்ட் டே நீங்க ட்ரேட் பண்ணாம விட்டுறீங்க, நெக்ஸ்ட் டே நீங்க திருப்பி பண்றீங்க அப்படின்னும் போது அப் அண்ட் டவுனா மாறுதுல. சோ அப்படி மாறிட்டே இருக்கும்போது உங்களால உங்களோட லைஃப்ல கரெக்டா ட்ரேட் பண்ண முடியாது. உங்களோட ஜேர்னலை உங்களால கரெக்டா கொண்டு வர முடியாது. உங்களோட ஜேர்னல் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க கரெக்டா ட்ரேட் பண்றீங்களா இல்ல எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுவே நீங்க ஒரு நாள் பண்ணும்போது உங்க லக்ல நீங்க அங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுவே 2வது நாள் பண்ணும்போது உங்க லக்ல நீங்க தோத்துட்டீங்க. பட் ஆனா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னும் போது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமே போயிடும். சோ உங்களோட ஜேர்னலை நீங்க எப்பவுமே கரெக்டா எடுத்து வச்சுக்கணும். டிசிப்ளின் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷன் அவனோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு ஒரு கரெக்டான பொசிஷன்ல போய் பிளேஸ் ஆயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சு அந்த பொசிஷன்ல போய் பிளேஸ் ஆனாலுமே அவரை செய்ய வேண்டிய டே டு டே லைஃப் அவர் ஒரு டிசிப்ளினோட செஞ்சா மட்டும்தான் அவரோட அந்த ஸ்டாண்டர்டை அவரால் தக்க வச்சுக்க முடியும்ல. இதுவே அவர் அந்த இடத்துல ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவர் கண்டினியூஸா பண்ணிட்டு ஒரு டிசிப்ளினே இல்லாம அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரால் கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாது. ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில அவர் திரும்பி பார்த்தாரு அப்படின்னு போது எவ்வளவு நாளை நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். இதே டிசிப்ளினோட நம்ம மறுபடியும் வேலை செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் அவர் ஃபீல் பண்ணுவாரே தவிர அவர்கிட்ட காசு இருக்கும்போது அவர் கண்டிப்பா அதை பத்தி ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. சோ உங்களோட வாழ்க்கையிலும் நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இல்ல ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க டிசிப்ளின் அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணி டே டு டே நீங்க எப்பவுமே பண்ற வேலையை நீங்க பண்ணிட்டே இருக்கணும்.
செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தி பவர் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் இன் தி ட்ரேடிங் வேர்ல்டு. அதாவது இப்ப ட்ரேடிங் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்ப நான் ஸ்டார்டிங்ல ராகேஷ் ஜுன்ஜன்வாலா பத்தி சொன்னல, அவரு தன்னோட வாழ்க்கையில கத்துக்காம தான் இவ்வளவு பெரிய ட்ரேடரா மாறி இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவரு ஒரு நாளுமே அவரோட வாழ்க்கையில புது புது ட்ரேடிங் பத்தி கத்துக்கிட்டே தான் இருக்காரு. சோ அதனால மட்டும் தான் இன்னைக்குமே ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்லயே இருக்காரு. சோ நீங்களுமே அந்த மாதிரி டாப்பா மாறணும், என்னோட ட்ரேடிங்கை நான் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஒரு லேர்னிங் அப்படின்றது இந்த ட்ரேடிங்க்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களோட லைஃப்ல நீங்க எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே சரி, அந்த ஃபீல்டுல நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு கரெக்டான பொசிஷனுக்கே போய் ரீச் ஆக முடியும். சோ லேர்னிங் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம். லேர்னிங் அப்படின்றது எந்த டைம்லயும் குவிட் பண்ணிடாதீங்க. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அப்ரோச். அதாவது நம்மளோட ட்ரேடிங் அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா பண்றோம் அப்படின்றத நம்ம எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இந்த மந்த் ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நெக்ஸ்ட் மந்த் கரெக்ட் பண்ணி பண்றோமா இல்ல அதே மாதிரி பண்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோ நம்ம இந்த அனலைஸை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால ட்ரேடிங்ல ஒரு முழு வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. அப்படி நீங்க கரெக்டான வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மந்த் என்ன பண்றீங்க அதை நெக்ஸ்ட் மந்த் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா, இல்ல இந்த வீக் இல்ல இந்த டே நீங்க பண்ணத நெக்ஸ்ட் டே நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் உங்களை அனலைஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ட்ரேடிங்ல ஒரு பெரிய ரிசல்ட்டே பார்க்க முடியும். சோ நீங்க இந்த ட்ரேடிங்ல கரெக்டான லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டே இருக்கு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டரிங் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது இப்ப நம்ம ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது இங்க ரிஸ்க் கொஞ்சம் ஹையஸ்டா தான் இருக்கும். சோ இந்த ஹையான ரிஸ்க நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செகண்ட் ஸ்டெப்ல சொன்ன மாதிரி நீங்க கரெக்டான ஒரு லேர்னிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் வருது அப்படின்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் நீங்க லேர்னிங் கரெக்டா பண்ணிட்டீங்க. சோ ரிஸ்க் வரப்போகுது அப்படின்றது நீங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. இதுவே நீங்க அந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணல அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களால கரெக்டா பண்ண முடியாது. ரிஸ்க் அப்படின்றது உங்ககிட்ட வந்துடும். சோ ரிஸ்க்ல நீங்க மாட்டிப்பீங்க. சோ இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. உங்களை விட எக்ஸ்பர்ட் இருப்பாங்களா, அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து நீங்க ஒப்பீனியன் கேட்கறது. ஏதாவது உங்களுக்கு தப்பா நடக்குது, இல்ல நான் பண்ற ட்ரேடிங்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களை விட பெட்டரா இல்ல உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸா ஒரு பர்சன் இருப்பாங்க, அந்த பர்சன் கிட்ட போய் இதை பத்தினா ஒரு நாலேஜை நீங்க கெயின் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களால கண்டிப்பா அந்த இடத்துல உங்களோட ரிஸ்க டேலி பண்ண முடியும். இப்போ அஞ்சாவதா நான் சொல்றேன்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ். இருக்கிறதுலே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன் நான் இதை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா கூட நம்ம நிறைய விஷயத்த பொறுமையா இருந்துதான் அடையணும். சோ இந்த மாதிரி பொறுமையா இருந்து அடையணும் அப்படின்னும் போது ட்ரேடிங்ல பொறுமைன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ட்ரேடிங்ல பொறுமையா எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால அதிகமாவே அச்சீவ் பண்ண முடியும். இல்ல நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு மாசத்துல நான் அச்சீவ் பண்ணணும், இல்ல ஒரு மாசத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் காசு சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டே ஆகாது. சோ நீங்க எந்த அளவுக்கு இதுல பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா மாற முடியும். சோ நீங்க பேஷன்ஸை ரொம்பவே நம்பணும். நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறமா பேஷண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்க உங்களோட மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால கரெக்டான ட்ரேடரா மாற முடியும். சோ இந்த வீடியோல நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸுமே நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங்ல நீங்க பெட்டர் ரிசல்ட்டே பார்க்க முடியும். சோ நீங்க ட்ரேடர் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.